முகம் சிவந்து கடவுளுடைய சன்னிதானத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் இந்த பிரச்சனை எப்படி நான் கையாளப் போகின்றேன், யார் எனக்கு உதவி செய்வாய் என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் முதலில் தேடுவது கடவுளைத்தான். ஏனென்றால் மனிதர்கள் வார்த்தையால் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்வார்கள், ஆனால் நேரம் வரும் பொழுது நம்மை விட்டு ஓடிவிடுவார்கள். நம்மை ஒருபொழுதுமே புறம் தள்ளாத ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்றால் அது நம்மை படைத்த கடவுளாகத்தான் இருக்க முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தோம் என்றால், இந்த அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதா? எனக்கு யாராவது துணை நிற்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் நம்மகிட்ட யாராவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நல்லா இருக்கியா, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது இப்படின்னு யாராவது நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா அப்படி நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கு யாருமே துணை நிற்க மாட்டாங்க.